ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். மீண்டும் உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் மாத பலன். அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து நிறைய கிரக மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. இந்த மாத துவக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா, சுக்கிரன் வந்து கன்னி ராசிக்கு போகிறாரு. அது வந்து அவருடைய நீச வீடு, அவர் பலம் இழக்கக்கூடிய இடம். ஸோ அங்கேருந்து அவர் எப்படி பலன் கொடுக்க போகிறார் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து அவர் நீசம் கிடையாது, நீச பங்கம். அது நல்ல நிலை அதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அடுத்ததாக செவ்வாய், கடன், ருணரோகம், சத்ரு, நோய், எதிரி, கடன், போராட்டம், சண்டை, சச்சரவு இதெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாய். அவரும் மிதுன ராசிக்குள்ளே வரப்போகிறார். ராசி காலபுருஷனுக்கு 3ஆம் வீட்டுக்கு வந்து அமர போகிறாரு. ஸோ அங்கேருந்து செவ்வாய் என்ன மாதிரி பலன் கொடுக்க போகிறாருன்னு பார்க்க போகிறோம். ஏனைய மற்றவர்கள் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்லணும்னா அந்த மாத பிற்பகுதியில் சில முக்கியமான மாற்றங்கள்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான நிலைகளில் இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். அதாவது கோச்சாரம் அப்படின்றது கிரகநிலை, இன்றைக்கி கிரகநிலை என்னவாக இருக்குது, உங்கள் ராசியிலேருந்து ஒவ்வொரு கிரகங்கள் என்ன நிலையிலேருந்து என்ன பலன்கள் கொடுக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, முதல் விஷயம், உங்களுடைய ராசியில் ராகு இருக்கார். ராகு வந்து உங்கள் ராசியில் இருக்கிறது நல்லதா கெட்டதா? ஒரு நிழல் கிரகம் ராசியில் இருக்கிறது நல்லதா கெட்டதா? மித்த ராசிக்கு எப்படியோ கும்ப ராசிக்கு ராகு ராசியிலே இருக்கிறது நல்லது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சித்தர்கள் சொல்கிறது. அதாவது கேது வந்து செவ்வாயை போல் வேலை செய்யும், ராகு வந்து சனியை போல் வேலை செய்யும். இப்போ இங்கே உங்களுடைய ராசிநாதன் யாருன்னா சனி. உங்கள் ராசிநாதன் சனியை போலவே வேலை செய்யக்கூடிய ஒரு கிரகம் உங்கள் ராசியிலே இருக்கிறது உங்களுக்கு நல்லதா கெட்டதா? உங்கள் ராசிநாதனே பலம் பெற்ற மாதிரி, ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிற மாதிரி ராகு உங்கள் ராசியில் இருக்கிறது. அப்போ நீங்கள் பலமாக இருக்கிறது, உங்கள் ராசிநாதன் பலம் பெற்ற நீங்கள் பலம் பெற்றதாக அர்த்தம். ஸோ அந்த வகையில் கும்ப ராசிக்கு எஸ்பெஷலாக ராகு ராசியில் இருக்கிறது நல்லது, நல்ல பலம். உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் வலுவடையுது அப்படின்னு அர்த்தம். உங்களோட பர்சனாலிட்டி பலப்படுதுன்னு அர்த்தம். ரெண்டாவது, உங்களுடைய 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் மீன ராசி. அந்த மீன ராசியில் சனி இருக்கார், உங்களுடைய ராசிநாதன் தான், வேறு யாரும் இல்லை. ஸோ 7.5 சனி காலம். இந்த 7.5 சனி காலம்னு சொல்லிட்டு இந்த மகர ராசிக்காரர்களும் கும்பராசிக்காரர்களும் பயப்படுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப காமெடியாக இருக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிநாதனை பார்த்து, அதாவது உங்களை நீங்கள் கண்ணாடியில் பார்த்து நீங்கள் பயப்பட்டா ஒரு காமெடியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சனியை பார்த்து பயப்படுறது, நம்மளை பார்த்தே நாம் பயப்படுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் கும்பராசிக்காரர்கள் 7.5 சனி, ஜென்மச்சனி, விரைச்சனின்னு பயப்படுறது. ஏன்னா உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு எப்படி அவர் கெட்டது செய்வார், உங்களுக்கு நல்லது தான் செய்வார். எங்கே இருந்தாலும் சனியாலும் நல்லது அடையக்கூடிய ராசிகளில் உங்கள் ராசி முதன்மையான ராசி. இன்னும் சில ராசிகளும் இருக்குது. சனி எங்களுக்கு மட்டும் தான் நல்லது செய்வாரானா, உங்களோட அவர் யாருக்கு நல்லது செய்வார்னா துலா ராசிக்கும் மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் செய்வார். ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு நட்பு கிரகங்கள், நட்பு வீடுகளுக்கெல்லாம் அவங்க நல்லது செய்ய தான் செய்வாங்க. அந்த வகையில் வந்து அதே மாதிரி உங்களுக்கு முழுசாக யோகத்தை கொடுக்கக்கூடியவர் புதன் தான். கும்பராசிக்காரர்கள் இந்த அடிப்படையான விஷயங்களை முதல் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு சனி மேலே இருக்க பயம் போயிடும். நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரே கெட்டவன் சனி, ராகு தான். பழைய தூக்கி அவங்க மேலே போடு அப்படின்லாம் போட்டுக்கிட்டு இருப்போம் இல்லையா? அது இனிமேல் தயவுசெய்து செய்யாதீங்க. யாரெல்லாம் நல்லவங்க நினைக்கிறீங்களோ அவங்க தான் கெட்டவங்க, யாரெல்லாம் கெட்டவங்க நினைக்கிறீங்களோ அவங்க தான் நல்லவங்க. இதுதான் வாழ்க்கை. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே வாழ்க்கை இனிமையாயிடும். மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் ராசி இந்த மாதம் துவங்கும் போதே வந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல, ராசியிலேருந்து 5ஆம் இடத்துல யோகஸ்தானத்தில் செவ்வாய் வந்து அமர்றாரு. செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கும் உங்களுடைய ஆசை, விருப்பம், போராட்டம், தைரியம், வீரியம் எல்லாத்தையும் குறுக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் வரக்கூடியவர் வந்து சிற்றூர் பயணங்களை சொல்லக்கூடியவரும் வரக்கூடியவர் வந்து செவ்வாய் தான். அவர் வந்து 5ஆம் இடத்துல அமர்றது நல்லதுன்னா கண்டிப்பாக நல்லது. ராசியில் இருக்கக்கூடிய ராகுவுக்கும் 5ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய்க்கும் திரிகோணம் தொடர்பு ஏற்பட போகுது. அந்த செவ்வாய் அதில் தொழில்காரனாக வர்றாரு. அதனால் போராட்டங்கள் இருந்தாலும் அந்த போராட்டங்கள் மூலிமா உங்களுக்கு வெற்றிகள் இருக்கும்ன்றதை உறுதியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கடன் சார்ந்த விஷயங்களில் மனக்கலக்கம், சங்கடங்கள் இருந்தால் கூட அதெல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணி ஜெயிச்சு வந்துடுவீங்க அப்படின்றத தைரியமாக நம்பலாம் நீங்கள். இன்னும் ஒரு சிறப்பு என்னென்னா, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் குரு இருக்கார். குரு சூரியனோடையும் 7ஆம் இடத்துக்குரிய சூரியனோடையும் புதனோடையும் சேர்ந்து இருக்கிறாரு. 2ஆம் இடத்து சனி, 6ஆம் இடத்துல குரு, சூரியன், புதன். நிறைய பேச வேண்டியிருக்கு. நீங்கள் இப்போ அந்த பேச்செல்லாம் குறைச்சிக்கோங்க. அனாவசியமான பேச்சுக்களை குறைச்சிருங்க. அனாவசியமான அட்வைஸ் கொடுக்குறதெல்லாம் குறைச்சிருங்க. உங்களால் அப்படி இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. பொதுவாகவே எல்லாத்துக்குமே நல்லது சொல்லி பழக்கப்பட்டவர் நீங்கள். ஸோ அதனால் வந்து இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட காலத்தில் நமக்கு இதுக்கு வீண் வம்பு அப்படின்ற மாதிரி நீங்கள் அமைதியாக இருந்துருங்க, அதுதான் நல்லது. சில நேரங்கள் அமைதியாக இருக்கிறது தான் நல்லது. அந்த நம்ம இசை அமைப்பில் சொல்லுவாங்க, இந்த கம்போசிங்கில்
இளையராஜா சில நேரங்களில் வந்து இசை ஞானி அவர் தானே, அவர் வந்து என்ன பண்ணுவாரான்னா சைலன்ஸ் கொடுத்துருவாராம், இந்த இடத்துல மியூசிக் வேணான்னு சொல்லுவாராம். அப்போ அந்த டேரக்டருக்கு ஏன் புரியாத, ஏன் இப்படி பண்ணுறாரு, என் மியூசிக் வரணும், பேக்ரவுண்ட் பிஜிஎம் வரணுமே அப்படின்னு கேட்கும்போது இந்த இடத்துல சைலன்ஸ் தான்டா மியூசிக்னு சொல்லுவாராம். அது மாதிரி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் நிறைய நல்லது எல்லாத்துக்கும் சொல்லுவீங்க, உங்கள் வார்த்தையை கேட்டு வளர்ந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த குறிப்பிட்ட காலம் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது. நான் அதுக்கான காரணத்தையும் சொல்லிடுறேன். வாக்கு ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சனி, அந்த ராசிநாதனுக்கு திரிகோணத்தில் குரு சூரியன் புதன். அப்போ இந்த குரு சூரியன் கனெக்ஷன் வருது இல்லையா, 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனுக்கும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம்ன்றது ருணரோக சத்துருஸ்தானம், நோய் எதிரி கடனை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அங்கே இருக்கக்கூடிய குருவுக்கும் சனிக்குமான கனெக்ஷன் தப்பு கிடையாது, அங்கே சூரியனும் இருக்கார். அப்போ சூரியனும் சனிக்கும் இயற்கை பகைக்கிறார்கள். அப்போ நீங்கள் நல்லதே சொன்னாலும் கெட்டதாக போயிடும். நீங்கள் நல்லது சொன்னதை புரிஞ்சிக்க முடியாமல் அவங்க உங்களை தப்பாக நடத்துக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த நேரத்தில் அமைதியாக இருந்துருங்க அப்படின்றத நான் சொன்னேன். ஸோ இதுதான் விஷயம். இதை மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சி வாங்க. நிச்சயமாக அதேமாதிரி கால பைரவர் வழிபாடு இந்த குறிப்பிட்ட காலத்து இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து கண்டிப்பான முறையில் கும்பராசிக்காரர்கள் கால பைரவர் வழிபாடு பண்ணுறது நல்ல சிறந்த பலன்களை கொடுக்கும். தயவுசெய்து அதை தவறாமல் செஞ்சுட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமையில் செய்யலாம். காலை பகல் எந்த நேரம்னாலும் போகலாம். ராகு காலம்னு அவசியம் கிடையாது, எந்த நேரத்தில் வேணாலும் போகலாம், ஏமாண்டத்தில் போகலாம், எந்த நேரத்தில் போகலாம். இறைவனை வணங்குறதுக்கு நேரம் காலம் கிடையாது, நாளும் கிடையாது. இருந்தாலும் சின்னதாக ஒரு அட்வைஸாக அவங்களுக்கு சொல்கிறது கால பைரவரை வழிபட்டுக்கோங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, காலம் நல்லாயிருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். முடிஞ்சால் சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபடுங்க. கால பைரவர் பக்தியும் ஞானத்தையும் கொடுப்பாரு, சொர்ண ஆகர்ஷண பைரவர் பொருளாதாரத்தையும் கொடுப்பார். காசு பணமும் ஞானமும் எல்லாமே தான் வாழ்க்கைக்கு தேவை. அதனால் எல்லாமே நமக்கு வேணும் அப்படின்றபோது நீங்கள் வந்து இந்த வழிபாடுகளையும் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கூடுதலாக கல்வி, ஏழைகளுக்கு கல்வி கற்றுக்கிறதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு, மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எதுவாக இருந்தாலும் செய்யுங்க. நிச்சயமாக அது உங்கள் வாழ்க்கையில் மிக சிறந்த முன்னேற்றங்களுக்கு வழிகாட்டும். பொதுவாக வந்து இந்த கோச்சார பலன்கள் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம ராசிக்கானது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன்னா நீங்கள் எல்லாருமே இந்த நம்ம மாத பலன்கள், வார பலன்கள், டெய்லி பலன்கள் பார்க்கக்கூடியவங்க, ராசி அடிப்படையில் பலன் பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிறீங்க நல்லது வரும்ன்றீங்க, ராஜாவை வரும்ன்றீங்க, ஜாக்பாட் அடிக்கும்ன்றீங்க, புதல் யோகம்ன்றீங்க, எதுவும் அந்த மாதிரி தெரியல சார், வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும் தான் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றது சொல்லுவீங்க. ஸோ இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டி இருக்குது அப்படின்னு நானுமே பல இடங்களில் பதிவும் பண்ணியிருக்கேன். அது திரும்பவும் நான் இங்கே பதிவு பண்ண ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ண விரும்புகிறேன். அதாவது நம்ம ராசி அடிப்படையில் இந்த பார்க்கக்கூடிய பலன் இருக்கு இல்லையா, இது வந்து ராசி அப்படியே ராசியை தீர்மானிக்கிறது எந்த கிரகம் அப்படின்னா சந்திரன். சந்திரனுக்கு என்ன ரோல் இந்த ஜோதிடத்தில் அப்படின்னா, மனோகாரகன், உடல் காரகன் மற்றும் தாய் காரகன் சந்திரன். ஸோ இப்போ வந்து என் ராசிக்கு நீங்கள் எப்படி இருக்குது, பலன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மனசுக்கு நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா சந்திரன் தானே மனோகாரன், சந்திரன் வச்சு தான் ராசியை நம்ம முடிவு பண்ணுறோம். நம்ம பிறக்கிற அன்னைக்கு சந்திரன் வந்து எந்த ராசியில் இருக்கிறாரோ, அங்கே என்ன நட்சத்திரத்தில் பயணிச்சிட்ருக்கிறாரோ அதுதான் நம்மளுடைய ராசி, நம்மளுடைய நட்சத்திரம். சந்திரன் நம்மளுடைய மனோகாரகன். ஸோ அந்த மனதின் அடிப்படையில் உங்களுக்கு கிரகங்கள் எப்படி வேலை செய்யும் அப்படின்றத சொல்லக்கூடியதான் இந்த கோச்சார பலன்கள். ஸோ மனசை நம்ம எப்படி வச்சுக்கிட்டால் இந்த பலன்கள், நாங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களை உங்களால் முழுமையாக அடைய முடியும் அப்படின்றது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதை எதை ஃபாலோ பண்ணுங்கள், இதை செய்யுங்க, இந்த மாதிரியெல்லாம் நிலைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இதுதான் விஷயம். அதுதான் உங்கள் மனசை நீங்கள் வந்து நான் சொன்னதுக்கு ஏற்ப தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, நான் சொன்னதுக்கு ஏற்பன்றதை கூட விட்டுருங்க. உங்கள் மனசை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. உங்கள் மனசை பாசிட்டிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா, நேர்மறையான சிந்தனையோடு வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் எப்போயுமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். இது வந்து இப்போ இந்த ராசி அடிப்படையில் சொல்லக்கூடிய, இந்த சந்திரன் அடிப்படையில் சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன் அப்படின்றது வந்து மதின்னு சொல்லக்கூடிய சந்திரனை வச்சு சொல்லக்கூடியது. விதியை மதியால் வெல்லுவோம் இல்லையா, மதின்றது சந்திரன், விதின்றது வந்து உங்களுடைய ஜாதகம், லக்னம், சுய ஜாதகம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு விஷயம் இல்லைன்னா கூட சந்திரனை வச்சு நம்ம ஆக வைக்க முடியும். சந்திரன்னா என்னது, மனசால் சாதிக்க முடியாது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால் உங்கள் மனசை நீங்கள் முதல் ஸ்ட்ராங்காக நம்புங்க. மனசை சரியான நிலையில் வச்சுக்கோங்க. மனப்பதட்டமோ, மனக்கவலையோ, மன சங்கடங்களோ எதுக்கும் ஆளாகாதீங்க. வாழக்கூடியது சின்ன வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக வாழலாம், போட்டி, பொறாமை, வஞ்சம் இது எதுவுமே இல்லாமல் நான் வாழ வந்த வாழ்க்கையை ஹாப்பியாக வாழ்வேன், யாருக்கும் இடையூறு இல்லாமல் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சுட்டு உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க முதல். அதுக்கப்புறம் மற்றவங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஹாப்பியாக இருந்தாலும் உங்களை சுற்றி இருக்க ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸோ இதுதாங்க விஷயம். அதுதாங்க மனசை புரிஞ்சுக்கிட்டா, நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே வாழ்க்கை சிறப்பாயிருன்றது தான் உண்மை. அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்தந்த நேரத்தில் இப்போ உதாரணத்துக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா,
ஒரு சைக்காலஜி இப்போ இன்றைக்கி சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒருத்தரோட நடவடிக்கையை வச்சு அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு இந்த மாதிரி நடவடிக்கைக்கு போவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஜோதிடம். சைக்காலஜிக்கும் ஜோதிடத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஒருத்தவங்க நடந்துக்கிற முறையை வச்சு இப்படிலாம் பண்ணுறாரா, அப்போ அவருக்கு இந்த நோய் இருக்குது, இந்த மருந்து சாப்பிடுங்க, இதை செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லுவாங்க, இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒருத்தர் ஏன் அப்படிலாம் நடந்துக்கிறாருன்னு சொல்கிறது தான் ஜோதிடம். ஒரு 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 எனக்கு வந்து யாரோ பேசுகிற மாதிரி காதில் கேட்குது, இல்லாத ஒரு விஷயத்த நடக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, இது அப்படின்னா அது வந்து அதுக்கு ஒரு பேர் வந்து சைக்காலஜியில் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி ஜோதிடத்தில் அதுக்கான காரணத்தை நம்ம சொல்லுவோம். சனி சந்திரன், கர்மகாரகன் சனி, மனோகாரகன் சந்திரன், இவங்களாம் கனெக்ட் ஆகும்போது அந்த ஜாதகருக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். அது இன்னும் நிலைகள் அது இது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வச்சு இன்னும் இன்டெப்த்தாக நம்ம வந்து எடுத்து பலன் சொல்ல முடியும். ஸோ அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் இதுதான் விஷயம் அதுதான். ஸோ அதனால் வந்து மனசை சரியாக வச்சுக்கிட்டா வாழ்க்கையில் எந்த சூழலையும் வெற்றி அடையலான்றதை மட்டும் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பலன்கள் உங்களுடைய ராசிக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லக்கூடியது. இது பொதுவாக உலகியல் கிரக அமைப்புகளை பார்க்கும்போது வரக்கூடிய காலங்களில் நிறைய பிரச்சனைகளும் போராட்டங்களும், அரசுக்கும் மக்களுக்கும் எதிரான போராட்டங்களும், அப்புறம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளே தலைவன் தலைவிக்குமான போராட்டங்கள், அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான போராட்டங்கள், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இதெல்லாம் தவிர்த்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னென்னமோ செய்யணுமோ அதை செஞ்சால் போதும். அதுக்கு உங்களுக்கு இன்னும் மேலும் கூடுதலான உங்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறீங்க, உங்களை பற்றி அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் பற்றி, உங்களோட ராசி அடிப்படையில் உங்களுக்கான இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான பலனை கொடுத்தாச்சு. இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்குது, என்னோட தனிப்பட்ட ஜாதகத்தில் எனக்கு நேரம் எப்படி போயிட்டுருக்கு, என்னோட கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சு உங்களோட அடுத்தடுத்த ஸ்டெப்பை சரியான பாதையில் கொண்டு போய் உங்களோட வாழ்க்கையை சரியான முறையில் கொண்டு போய் வெற்றி அடையணும்னு விரும்புகிறீங்க, உங்களுக்கு நல்ல தெளிவு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வழிகாட்டுறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. தைரியமாக சந்தோஷமாக இருங்க, வாழ்க்கை இனிமையாக இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மனதில் உள்ள குழப்பங்களுக்கு சரியான விடை கண்டுபிடிக்க போகிறீங்க. ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிறீங்களா, இது சரியா, இது தவறா, இது சரியாக இருக்குமோ இல்லாட்டி தவறாக இருக்குமோன்னு ஒரு விதமான புரியாத புதிருக்குள்ளே இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்கள் புரிந்து கொண்டு குழப்பம் இல்லாமல் ஒரு சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய ஆகஸ்ட் மாதமாக கிரகங்கள் என்ன பண்ண போகுது, உங்களை உருவாக்க போகுது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெற்று அமர்ந்து, உங்களுடைய ராசிநாதிபதி வக்கரம் பெற்று அமர்ந்து குருவுடைய பார்வை கிடைக்கிறனால, உச்சம் பெற்ற குருவுடைய பார்வை கிடைக்கிறனால இந்த மாதத்துலேருந்தே உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து கும்பராசி என்பவர்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கான ஒரு பொருளாதாரத்துடைய அந்தஸ்தை பெற போகிறீங்க. நீங்கள் எங்கேயா பணம் கொடுத்து ஏமாந்துருக்கீங்க, யாராவது உங்களோட பேசி உங்களை ஏமாற்றி பணம் வாங்கிட்டாங்க, ஸோ இப்போ பணம் கேட்டால் கொடுக்க மாட்டேங்காங்கன்னு வருத்தம், அதற்காக நீங்கள் போராடிக்கிருக்கீங்கன்னா கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய உழைப்பினால், உங்களுடைய ஒரு என்னென்னா கடின உழைப்பினால் நீங்கள் சேர்த்து வச்ச உங்கள் காசு வீண் போகாது. கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் வக்கரம் பெற்ற சனி பகவான் திரும்ப உங்கள் பணத்தை திரும்பி வாங்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தருவார். அதேபோல் கடன் பிரச்சனையில் கொஞ்சம் அதிகமாக சிக்கி தவிக்கிறேன் சார், கடன் பிரச்சனை மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா, என்ன பண்ணே தெரியல, மனசு கடன் பிரச்சனை நோக்கி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு கடன் பிரச்சனை நீங்கள் மீண்டு வந்து அப்படியே படிப்படியாக மீண்டு வந்து கடனே இல்லைப்பா, எப்பாடி சாமி கடன் இல்லைப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய சூழ்நிலையை படிப்படியாக கிரகம் உருவாக்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த பிரச்சனை இனிமேல் எங்கே இருக்குதுன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய லைஃப் ஸ்டைல் சூப்பராக இருக்குது. சொந்தமாக இடம் மனை யோகம் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஓகேவா, அதாவது இடம் வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், அல்லது கார் வாங்கலாம். இந்த யோகங்கள்லாம் எங்கே இருக்குது, இந்த கிரக அமைப்பு ரீதியாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து சுய ஜாதியும் செக் பண்ணிக்கணும். வீடு வாங்க போகிறீங்களா, அல்லது இடம் வாங்கி போகிறீங்களா, அல்லது கார் வாங்க போகிறீங்களா, அல்லது உங்களுடைய யோகத்துக்காக செலவழிக்க போகிறீங்களா அப்படிங்கிறத எது ஒன்று உங்களுக்கு உறுதிப்படுத்தும். உங்களுடைய சுய ஜாதகம் என்ன பண்ணும், உறுதி பண்ணக்கூடிய சூழ்நிலை கிரக ரீதியாக ஏற்பட போகுது. அதே போல் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அதிகமாக உண்மையாக நேசிக்கிறேன், அளவு கடந்து நேசிக்கிறேன், ஆனால் என்னுடைய லவ்வர் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாரு,
என்னுடைய காதலி புரிஞ்சுக்கிற மாட்டேங்கன்னு குழப்பத்தோடு இருக்கக்கூடிய நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு அந்த குழப்பத்துக்கான ஒரு நிவர்த்தி கிடைக்க போகுது. உண்மையான காதல் உறுதியாக நிறைவேறும்னு நான் பல வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ இந்த காலகட்டம் உறுதியாக உண்மையான காதல் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள், பெற்றோர்களுடைய சம்மதத்துடன் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் யார் யாரெல்லாம் கும்பராசியில் பதவி உயர்வுக்காக காத்திருக்கீங்களோ உங்களுக்கான பதவி உயர்வு அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பெலாம் கிரகங்கள் அள்ளி கொடுக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திட்டா உங்களுக்கு பொருளாதார தடை சார்ந்த விஷயங்கள் உள்ள பிரச்சனை சால்வ் ஆயிடும். அதேபோல் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷத்தை தொலைச்சிட்டு குழப்பத்தோடு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க இனிமேல் சந்தோஷமாக இருந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் கிரக ரீதியாக அற்புதமாக இருக்குது. ஓகேவா? ஸோ திருமணம் முடிச்சிட்டேன், திருமணம் முடித்த பிறகும் திருமண வாழ்க்கையில் ஃபெயிலியர். ஸோ இப்போ 2வது திருமணம் பார்க்குறேன், எனக்கான 2வது திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்முடைய கும்பராசி என்பவர்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டங்களில் 2வது திருமணத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் சுய ஜாதியும் செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து கட்டாயமாக திருமணத்துக்கான முயற்சி எடுக்கலாம். அதாவது பொதுவாகவே கும்பராசி என்பவர்களுடைய வீட்டில் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் நடக்கும்னா என்ன அங்கீகாரம் நடக்கும்னா, தலைமை பொறுப்பை உங்கள் கையில் ஒப்படைச்சிடுவாங்க. நீங்கள் தான் பொறுப்பு, நீ தான் பொறுப்புன்னு எல்லா வீட்டில் உள்ள கும்பராசிக்காரங்களுக்கும் தலைமை பொறுப்பை ஒப்படைச்சிடுவாங்க. சிறு வயதாக இருந்தாலும் சரி, பெரிய வயதாக இருந்தாலும் சரி, தலைமை பொறுப்பை ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ இப்படி தலைமை பொறுப்பை ஒப்படைச்சனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தலைகால் புரியாமல் எல்லா வேலையும் செய்வீங்க. கடைசியில் அதுக்கான காரணம் நோக்கம் நல்லா விசாரித்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே பழியை போட்டு உங்கள் மேலே வேலையை போட்டு அவங்க ஹாப்பியாக இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை தான் உருவாக்கியிருப்பாங்கிறது புரியும். ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கான மிகப்பெரிய பொறுப்பு வரப்போது, அந்த பொறுப்பின் மூலமாக நீங்கள் உயர்ந்த பதவிக்கு போகிறீங்க. ஸோ இந்த வட்டம் வரக்கூடிய தலைமை பொறுப்பை என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஓகேவா? நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கும்பராசி என்பவர்கள் ஓவர் திங்கிங் பிரச்சனையை கொடுக்கும். ஸோ ரொம்ப ஓவராக திங்க் பண்ணக்கூடாது. நண்பர்களிடம் எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசுவதை நிப்பாட்டணும். சரியா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வெளிப்படையாக பேசுவதை நிப்பாட்டிட்டிங்கன்னா உங்கள் லைஃபு இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆகஸ்ட் மாதமாக இருக்க போகுதுங்கிறது உண்மை. ஸோ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், அதுபோல் புரட்டாதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுடைய பேர் என்ன, உங்களுடைய ஊர் என்னங்கிறத நம்ம வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். சரியா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நம்ம கீழே யூடியூப் சேனல்லையும் அனுப்பிவிடுங்க. யூடியூப், இன்ஸ்டாகிராமில் உங்களுடைய பதிவுகளை பதிவிடுங்க. ஸோ உங்களுக்கான வழிபாடை நான் என்ன பண்ணுறேன், வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிடுறேன். ஓகே? ஸோ பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய அற்புதங்களை பெறக்கூடிய ராசியில் நீங்களும் ஒருவர் என்பது உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் மிக பொறுமையாக ரொம்ப நான் சொன்னதை கேட்டு என்னுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு எனது மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்த அத்தனை விஷயங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரக அமைப்பு ரீதியாக உங்களுக்கு நடக்கக்கூடிய செயல்பாடில் 20-30% இது கட்டாயமாக என்ன பண்ணும், உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். நான் எப்போ முன்னேறுவேன், ஸோ எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையாகவே இருக்கே, இது எப்போ முடியும், என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காரே, என்னோடய மனைவி என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்களே, ஸோ என்னை பார்ட்னர் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்களே, ஸோ நான் அவங்களுக்காக எவ்வளவோ டைம் ஒதுக்குறேனே, ஸோ எனக்கான ஒரு விடை எப்போ கிடைக்கும், எனக்கான அங்கீகாரம் எப்போ கிடைக்கும், என்னுடைய கடன் பிரச்சனை எப்போ வெளியே வருவேன், எனக்கான வேலை எப்போது, என்னுடைய ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை எப்போ சரியாகும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும். ஸோ இப்படிலாம் ஏகப்பட்ட கேள்விகள், இன்னும் பல 100 கேள்விகள் உங்களுடைய மனசில் இருக்கலாம். ஆனால் அந்த அத்தனை விதமான கேள்விகளுக்கும் இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த வீடியோ மூலமாகவே எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இது வந்து ஒரு 20-30% தான் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச். இதை தாண்டி நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், நீங்கள் எந்த நாட்டில் பிறந்தீங்க, ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்முடைய திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுடைய லக்னம், உங்களுடைய லக்னாதிபதி எப்படி இருக்கார்,
மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ தற்போது நடக்கும் தசாநாதன் யார், புத்திநாதன் யார், இந்த புத்திநாதன் கிரக அமைப்பு யார் கூட இணைஞ்சிருக்காரு, 6-8 12 கிரகங்கள் இருக்கா, அப்போலாம் ஃபுல் செக்கப் பண்ணணும். அப்படி ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம்னா உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பலன் நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? சரி சார், நீங்கள் வீடியோ சொன்னதே எனக்கு ஒரு மனசு ரிலாக்ஸாக இருக்குது, நான் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம், உங்களுக்கான ஒரு எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு துல்லியமாக பலன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் மாற்றங்கள் உங்களுடைய வருமானத்துல சின்ன ஒரு பொருளாதார நெருக்கடியை கொடுக்கும். அதாவது ஒரு தற்காலிகமான ஒரு நெருக்கடியை கொடுக்கும். நீங்க ஏதாவது ஒரு வீடு கட்டிட்டு இருக்கிறீங்க, இல்ல ஏதாவது ஒரு லோன் அப்ரூவல் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு தடையும் தாமதமும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். வீடு கட்டுறதுக்கு ஒரு லோன் வந்தாதான் அடுத்த ப்ராசஸ் நடத்த முடியும். ஏன்னா ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க, அந்த அட்வான்ஸ் கொடுத்துட்டு லோன் சேங்ஷன் ஆகுமா ஆகாது அப்படின்ற ஒரு பயம் பதட்டம் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல உங்களுக்கு தடைகளும் தாமதங்களும் தேவையில்லாத மனக்குழப்பங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னாலே கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஏன்னா தற்காலிக சில விஷயங்கள் அது நிரந்தர விஷயங்களா மாறாது. ஆனா இந்த கும்பராசி அன்பர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுனாலே நமக்கு அவ்வளவுதான், எல்லாமே காலி நம்ம அப்படின்ற மாதிரியான ஒரு மன பதற்றத்தோடு இருக்கிறாங்க. இதெல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களாக தான் இருக்குது. ஏன்னா எல்லாமே ரொம்ப போல்டா எல்லா இடத்துலயும் தெளிவான ஒரு சிந்தனையோட நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளோட வாழ்ந்த இந்த கும்பராசி என்பர்கள் கடந்த ஒரு 5-6 வருடங்களாக பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே தவறான சம்பவங்கள், தவறான விளைவுகள், தேவையில்லாத பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயம், இந்த மாதிரியான ஒரு தற்காலிக விஷயங்களுக்கு ஒரு பதற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு. நிறைய கும்பராசி என்பர்களுக்கு அவர்களினுடைய வியாதியினுடைய தீவிரம் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா சனி வக்ர சனியாக ரிவர்ஸ்ல வராரு. ஆனா உங்களுடைய ராசிக்கு வரல, மீன ராசியிலேயே வக்ர நிலையில இருக்கிறதுனால அந்த வியாதியினுடைய தீவிரம் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டாக் அப்படின்ற மாதிரியா இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்திருக்கு, இப்ப நீங்க எதுவும் இது பண்ண வேண்டிய ஒரு தேவையில்லை, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னா அந்த பதற்றமே பாத்தீங்கன்னா இவர்களுக்கு அடுத்த விதமான சில விஷயத்தை கொண்டு செல்வதற்குண்டான ஒரு அமைப்பை கொடுத்துரும். திடீர்னு இருந்தாப்புல ஒரு மயக்க நிலைக்கு போறது, ஒரு அன்கான்சியஸா இருக்கிறது, இந்த மாதிரியான சில சிச்சுவேஷன்லாம் இந்த மாதம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஆள் மனதுல எடுங்க. அப்படி எடுத்தாதான் இந்த மாதத்தை நீங்க கடக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்துல ஏதாவது தேவையில்லாத சில பிரச்சனைகளை மீண்டும் மறுபடியும் சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போது. சில பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனா அந்த வெளிநாட்டு வாய்ப்புகளை இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம இங்க வீடு கட்டிட்டோம், நம்ம இங்க குடும்பம் இங்க இருக்கு, என்னுடைய 3வது படிக்கக்கூடிய ஒரு குழந்தை இங்க இருக்கு, எப்படி ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுடைய ஸ்கூலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இவங்களுடைய ஃபியூச்சர் லைஃபையே கெடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு எதுக்கு ப்ரையாரிட்டிஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. அதை தான் நான் இந்த இடத்துல அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னா வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறதே ரொம்ப அரிது. சில பேருக்கு ஜாதக ரீதியாக வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா கூட அவங்களுக்கு அதுல தடையும் தாமதமும் வருது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த கும்பராசி என்பர்களுக்கு தானாகவே வெளிநாட்டு வாய்ப்புகள் அப்படின்றது கிடைக்கும். ஆனா இவர்கள் தன்னுடைய குடும்பத்தை முக்கியத்துவம் கொடுத்து அதை நிராகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கு. அதனால எதுக்கு நீங்க ப்ரையாரிட்டிஸ் கொடுக்கணும்,
கொடுக்கணும், எதுக்கு கொடுக்க கூடாது அப்படின்றத முதல்ல நீங்க தெரிஞ்சு வச்சுட்டு சில விஷயங்களுக்கு முடிவெடுக்கிறது நல்லது. அதே சமயத்துல இந்த காலகட்டம் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அரசாங்க உத்தியோகம்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய தகப்பனார் வழி உத்தியோகம், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல யாருக்கா ஒருத்தருக்கு அந்த அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துல கிடைக்கக்கூடிய அரசாங்க உத்தியோகம். நீங்க தேர்வு எழுதி நீங்க விஷயம், அதாவது நீங்க நல்லா பாஸ் பண்ணி யாருக்காவது காசு கொடுத்து இந்த மாதிரியாக எல்லாம் வராது. உங்களுக்குன்னு அந்த ஒரு தலையில எழுதிருக்கு, உங்களுக்கு இந்த கும்ப ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தலையெழுத்து அப்படின்றது இந்த மாதத்துல இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதனால அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள். இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு தன்னுடைய கணவன் மனைவி ரீதியான சில பிரச்சனைகள் மீண்டும் உருவாகுவதற்குண்டான ஒரு நேரம். இப்பதான் மழை அடிச்சு ஓஞ்ச மாதிரி, ஒரு புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழ்றோம், திரும்பியும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துடக்கூடாதே அப்படின்னு ஒரு பயத்திலேயே இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் முழுமையாக வருவதற்குண்டான ஒரு நேரம். ஏன்னா இந்த ராசியினுடைய 8ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். சுகஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் 8ஆம் இடத்துல போய் நீச்சமாக இருக்கிறதுனால பெண்கள்னால ஆண்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கும். மேக்சிமம் கணவருக்கு மனைவியால சில தொந்தரவுகள் அப்படின்றது இருக்கும். மறுபடியும் முருங்கை மரம் ஏறின கதையாக திரும்பியும் சந்தேகம், திரும்பியும் ஒரு தேவையில்லாத வாக்குவாதம், திரும்பியும் உன்னோட வாழ முடியாது, இப்படி எல்லாம் அந்த எதிர்மறையான பேச்சுகள் அப்படின்றது இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு தற்காலிக சூழ்நிலை ஆகஸ்ட் மாதம் வரைக்கும். அதனாலதான் சொல்றேன், ஒரு தற்காலிக சூழலை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. ரொம்ப மனசுல ஆழமாக ஒரு நம்பிக்கையை வைக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதுதான் நடக்குது, சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்காது அப்படின்ற ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கைய அடி மனதுல விதைச்சிருங்க. அது விதைச்சிட்டீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல வாழ்க்கையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா தற்காலிக கோச்சார கிரகங்கள் தான் உங்களை வான்னு கூப்பிடுறது பிரச்சனைக்கு. அப்படி நிரந்தரமா பிரச்சனை வரணும்னா உங்களுடைய தசாபுத்திகள் மட்டும்தான் பிரச்சனையை கொடுக்கணும். தற்காலிக பிரச்சனைகள் எல்லாமே இந்த கோச்சார கிரகங்களினுடைய தொந்தரவுகள் தான். அதனால அதுக்கு இது பண்ணாம நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கும்போது எந்த விதமான ஒரு தொந்தரவுகளும் வராது. அடுத்து பாத்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரம், அடுத்து சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் கடன் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள், அதாவது தொழில் ரீதியான கடன் வாங்குறதுக்கு உண்டான ஒரு நேரம். சிசிலாம் அதிகமா போடுவீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பேங்க்ல ஏதாவது ஒரு சொத்துக்களை அடமானம் வச்சு நீங்க கடன் வாங்கக்கூடிய ஒரு நேரம். இதெல்லாமே இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு தான் இந்த சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. அடுத்து பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய வெளிநாட்டு சில விஷயங்களை ரொம்ப கவனம் செலுத்துறது நல்லது. இங்க மட்டும் நீங்க தொழில் செஞ்சா பத்தாது, வெளிநாட்டிலையும் வெளியிலையும் அவுட் சோர்ஸ் எடுத்து தொழில் செய்யறதுக்கு உண்டான சில முயற்சிகளை தேடுங்க. அதற்குண்டான ஒரு பேஸ்மெண்ட் தான் இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்துல போட போறீங்க. இதை எந்த அளவுக்கு நீங்க முயற்சி செய்யறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு, கும்பராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நடக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். நான் முதல்லயே சொன்ன மாதிரி கோச்சார கிரகங்கள் நம்மளை பிரச்சனைக்கு வான்னு இழுக்கும். ஆனா தசாபுத்திகள் தான் நம்மளை நிரந்தர தன்மைக்கு இழுத்துட்டு போகும். அந்த தசாபுத்திகளினுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க. ஏன்னா குழந்தைகளுக்காக போராடக்கூடிய நபர்கள் நம்ம கும்பராசி என்பர்கள். அந்த குழந்தைகளினுடைய வாழ்க்கையை பறிகொடுத்து இன்னைக்கு ஒரு தனிமரமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களும் இன்னைக்கு இந்த கும்பராசி என்பர்கள் தான். அதனுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் கிடைக்குமா அப்படின்ற ஒரு வலிமை இழந்து இருக்கிறீங்க. கண்டிப்பாக தீர்வுகள் ஜோதிட ரீதியாக கொடுக்க முடியும். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.